institutions from classroom learning to global impact. Engineering education aligned with the global goals. மாண்புமிகு நிதி மற்றும் திட்டம் வளர்ச்சித்துறை அமைச்சர்களின் வாங்க உட்காருங்க பேசுங்க. நிறைய வாய்ப்பு கொடுக்குறேன். நிறைய வாய்ப்பு காலையில் நிறைய மேகதால் நிறைய நீங்க பேசுனீங்க. உட்காரு, நீ பேசலாம், பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியில் தமிழ்நாடு தொடர்ந்து முக்கிய பங்காற்றி வருகிறது. நாட்டின் மக்கள் தொகையில் சுமார் 6% மட்டுமே தமிழ்நாட்டின் பங்காக இருந்தாலும் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 9%ற்கு அதிகமாக பங்களித்து வருகிறது. உற்பத்தி தொழில், ஏற்றுமதி, கல்வி, சுகாதாரம், அடிப்படை கட்டமைப்பு மற்றும் சமூக நலன் ஆகிய துறைகளில் தொடர்ந்து முதலீடு செய்து நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் தமிழ்நாடு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கி வருகிறது. மக்கள் தொகையை நிலைப்படுத்தல், பொது சுகாதாரம், கல்வி மற்றும் மனிதவள மேம்பாடு ஆகிய துறைகளில் தமிழ்நாடு பெற்றுள்ள சாதனைகளுக்கு நிதி பகிர்வு முறையில் உரிய அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும். மாநிலங்களில் தேசிய பொருளாதார பங்களிப்பு, நிதி முயற்சி, நல்லாட்சி திறன், மக்கள் தொகை செயல்திறன் மற்றும் வளர்ச்சி தேவைகளை ஆகியவை வரி பகிர்வுகளுக்கான அளவுகோலில் உரிய இடம் பெற வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு தொடர்ந்து நிதிக்குழுவிடம் வலியுறுத்தி வருகிறது. எனினும் 15வது நிதிக்குழு தமிழ்நாட்டின் மாநிலங்களுக்கு இடையிலான பங்கு 4.079% இருந்தது. 16வது நிதிக்குழுவில் அது 4.097% ஒரு மிக சிறிய அளவில் உயர்ந்துள்ளது என்பது கவலைக்குரியதாகும். இந்த தீர்மானம் எந்தவித சிறப்பு சலுகையும் கோருவதல்ல. அரசியல் அமைப்பின் நிதிசார் கூட்டாட்சி கொள்கைகளுக்கும் ஏற்ப தமிழ்நாட்டுக்கு உரிய நிதி பகிர்வு வழங்கப்பட வேண்டும் என்பதையும், எதிர்கால வரி பகிர்வு ஏற்பாடுகளில் முன்னேற்றம் கண்ட மாநிலங்களின் நியாயமான நலன்களும் உரிய அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் என்பதை மட்டும் வலியுறுத்துகிறது. நிதிசார் கூட்டாட்சியின் அரசியலமைப்பு சட்ட கொள்கையின் அடிப்படையில் தமிழ்நாட்டின் நியாயமான நிதி நலன்களை பாதுகாப்பதற்கான மக்களின் ஒருமைந்த குரலை இந்த தீர்மானம் பிரதிபலிக்கிறது. Saram institutions from classroom learning to global impact. Engineering education aligned with the global goals.